நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டு இருக்க விஷயம் அது. அவங்க உங்களுக்கு துளி கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. முழுவதுமாக உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அசிங்கமாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக நடந்துக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் துளி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டோட இருக்கீங்க. இது லவ் கிடையாது. இது ஹேபிட்டாக கிரியேட் ஆயிடுச்சு, அட்டாச்மெண்ட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. இது துளி கூட லவ் இல்லை. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியல. ஸோ அவங்க இல்லாமல் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. எப்படி இருக்க முடியும்? அதுதான் உங்களை பிடிச்சி வச்சிருக்கோம். அண்ட் அந்த பர்சனை பற்றி யோசிக்கும் போது ஒரு நாள் சேஞ்ச் ஆவாங்கப்பா அப்படின்னு ஹோப் வச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் எப்போதுமே அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. உங்களை ஹோல்ட் பண்ணுற விஷயமும் இதுதான். நீங்கள் தொடர்ந்து நிறைய ரெட் ஃப்ளாக்ஸாக பார்க்குறீங்க, சிக்னல் வருது, தப்பாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க, தப்பான விஷயம் உங்ககிட்ட பண்ணுறதுக்கு, ரெஸ்பெக்ட் குறைவா அவங்கள நடத்துறதுக்கு. அவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க. உங்களை மறந்து தவிச்சிட்டு இருக்கீங்க. யூ டோட்டலி லாஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கல, நீங்கள் அந்த ஃபீலிங்கை தான் பிடிச்சிக்கிட்டு கையில் வச்சுட்டு இருக்கீங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வருது கஷ்டமான விஷயம் கிடையாது. டிசிஷன் தான் ஹார்டஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பெயினில் இருக்கீங்களா இல்லை அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அண்ட் நீங்கள் லீவ் பண்ண தயாரா? கமெண்ட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதை சார்ந்த ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.